ஓம் நம சிவாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். தவத்திரு மாணிக்க வாசக சுவாமிகள் அருளி செய்த திருவாசகத்தின் முதல் பகுதியாகிய சிவபுராணத்தை நாம் தொடர்ந்து சிறிது சிறிதாக ஓரொரு அடியாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இறைவன் அருளால் இப்படி சிந்தித்து தெளிவு பெற முயற்சி செய்கிறோம். இன்று நாம் பார்க்க போவது சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்ற அடிகளை பற்றி பார்க்க போவோம். சிவன் அவன். இதற்கு முந்தைய 16 அடிகளில் வாழ்க என்று 6 முறை, வெல்க என்று 5 முறை, போற்றி என்று 8 முறை என்று வாழ்த்தியதை பார்த்தோம். இந்த வாழ்த்துக்களின் விளைவாக ஒரு முறையும் வெளியேறி விட்டு விட்டு காட்சி தந்த இறைவன் இப்போது நிலையாக காட்சி தருவதாக நமக்கு உணர்த்துவதற்கு இந்த அடிகளை கூறுகிறார் சுவாமிகள். சிவன் அவன். சிவன் என்றால் நம் சிந்தையுள் இருப்பவன். அவன் என்றால் தொலைவில் இருப்பவன், வெளியே இருப்பவன். நாம் நமச்சிவாய வாழ்க என்று வாழ்த்தும்போது நம் சித்தத்தில் ஒளியாக தோன்றியவன் நாம் மனதால் வேறு நினைவில் மூழ்கும் போது தெரிவதில்லை. நம் சித்தத்திலிருந்து வெளியே போவது போல, மறைந்து போவது போல தோன்றுகிறான். இப்படி நமக்கு தெரியாமல் இருந்த அவனே இப்போது உள்ளே நிலையாக ஒளிர்கிறான். நாம் தொடர்ந்து சதா இறை சிந்தனையில் மந்திரத்தை ஓதி பூசிக்கும் போது சிவனாக எனக்குள் நிறைந்து அவனே இப்போது இருக்கிறான். அதனால் சிவன் அவன் என்கிறார் சுவாமிகள். நாம் வாழ்த்துக்களை சொல்ல சொல்ல நமக்கு அருள் செய்த அவனே இவன் என்று கூறுகிறார் சுவாமிகள். இறைவனை பற்றி சொல்லிய இடமும், சொல்லும்போது நினைத்த நினைவும், வாழ்த்தும்போது வாழ்த்திய சொல்லும் எல்லாம் இறைவனே. இவைகளையெல்லாம் செய்யும் உள்ளமும் உடலும் வாயும் வாயின் அசைவும் எல்லாமாய் நின்ற இறைவனே இவன், அவனே இவன் என்று கூறுகிறார் சுவாமிகள். இறைவனை தொலைவில் இருப்பதாக உணர்வதை அவன் என்றும், அருகிலே அதாவது நமக்கு உள்ளேயே இருப்பதை உணர்த்துவதை சிவன் என்றும் விளக்குவதே இந்த சிவன் அவன் என்ற வாக்காகும். என் சிந்தையுள் என்பதை பார்ப்போம். எப்போதும் கடவுள் விளக்கமாக தோன்றி இருப்பது நம் சிந்தையில்தான். அதனால் இறைவனை இடைவிடாமல் சிந்திப்பது என்பது அவனை ஆத்மார்த்த லிங்கமாக நம் சிந்தையில் நிர்மாணம் செய்து பிரதிஷ்டை செய்து நிறுத்துவதாகும். சிந்தை என்றாலே உள்ளே என்றே பொருள்படும். ஆனால் அதற்கு மேலும் உள் என்று சேர்த்து சிந்தையுள் என்று சொல்கிறார் சுவாமிகள். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று திருமூலர் சொல்லியது போல இங்கே சுவாமிகள் சிந்தையை கோயிலாகவும் அதன் உள்ளிருப்பை கருவறையாகவும் வைத்து சொல்கிறார். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற நாமாக அவனை நினைவால் நிறுத்தாமல் அவன் தானாகவே சிந்தையுள் தோன்றி நின்றான். நாம் இதற்கு முன்பே கூறியபடி மந்திர வாழ்த்துக்களை சொல்ல சொல்ல தானாக வந்து நின்றான். நிற்பான் என்று சொல்லாமல் நின்ற என்றார். அதாவது நாம் சொன்ன பிறகு வந்து காட்சி தராமல் நாம் சொல்லும்போதே உடனே அப்போதே அந்த கணமே வந்து நின்றுவிட்டான், காட்சி தந்து விட்டான். அதனால் நின்ற என்று சொல்கிறார் சுவாமிகள். அதனால் இப்படி சித்தமலம் அருவித்து சிவமாக்கி நமக்குள்ளே இறைவன் நின்று விட்டான். இனி செய்ய வேண்டியது என்ன என்று சொல்வதற்காக இந்த அதனால் என்று சேர்க்கிறார். இனி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் சிந்திப்பதற்காக
சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அவன் அருளாலே நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் நம் எல்லாவுமாக இருக்கும் இறைவன் நம் சிந்தையுள் தோன்றி சுயம்புவாக நின்று காட்சி தருகிறான். நம் சித்தம் முழுவதும் நிறைந்து நமக்கே உரியவனாக இருக்கிறான். இந்த பிரபஞ்சம் முழுதும் உள்ள 86 லட்சம் யோனி பேதங்களை கொண்ட எல்லா உயிர்களுக்கும் அவனே தலைவனாக இருக்கிறான். தேவர்களுக்கெல்லாம் தலைவன் அவன். அவன் அருளால் தான் நம்மால் அவனை நினைக்க முடிந்தது. அதுபோல் இனியும் அவன் அருளால் தான் சதா அவன் நினைவில் இருக்க முடியும். அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்க வேண்டும் என்கிறார் சுவாமிகள். இப்போது என் சிந்தையில் எனக்கு கிடைத்திருக்கும் இந்த காட்சி மறையாமல் இருக்க வேண்டும். அதற்கும் இறைவன் அருள் வேண்டும், அவன் தாழ் வணங்க வேண்டும் என்று சொல்கிறார். தாழ் என்றால் திருவடி. இறைவன் திருவடியை காணும் பக்குவம், இறைவன் திருவடியை காணும் பக்குவம் நமக்கு வந்தால் எல்லோருடைய உள் சிந்தையிலும் அவன் திருவடி இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். திருவடியும் தெரியும், திருவடியில் சேர்ந்தவர்களையும் பார்க்க முடியும், திருவடியை தொழுபவர்களும் தெரிவார்கள். இப்படி எங்கும் நிறைந்த அவன் திருவடியை அவன் அருளால் வணங்கி என்று சிறப்பித்து கூறுகிறார் சுவாமிகள். வணங்கி என்று சுவாமிகள் கூறும் இந்த வணக்கம் சிவபுராணம் பாடுவதற்கு கடவுள் அருள் வேண்டி வணங்கிய கடவுள் வாழ்த்தாகும். அதாவது சிவபுராணத்தை பாடுவதற்காக அவனை வணங்குகிறேன் என்கிறார் சுவாமிகள். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்ற அடிகளை பார்த்தோம். இனி வரும் அடிகளை அடுத்த பதிவில் சிந்திக்கலாம். ஓம் நம சிவாய நம.